வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். இதோ பெரிய குரு வருகின்றார், வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். நடப்பவர் வேறில்லை. நடப்பவர் வேறில்லை. எனவே அவர்தம் கோத்திரத்தில் இனிதே செழிப்புற ஆணையிட்டார். இதோ பெரிய குரு வருகின்றார், வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். இதோ பெரிய குரு வருகின்றார், வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். பணியை நிறைவேற்றி குவளையும் எங்கும் அவர் பெயரா. நிறைவேற்றி குவளையும் எங்கும் அவர் பெயரா. நறுமண பலியை செலுத்திடவே நல்கினார் பூரண குருத்துவமே. பெரிய குரு வருகின்றார், வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் மிகவும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமது தியானத்தின் உச்சகட்டமாம் இத்திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று பொது காலத்தின் 19வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இதை போற்றி பாடுவோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனை ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவனின் நம்பத்தக்க தன்மைக்கு எடுத்துக்காட்டு அவரின் வாக்கு பெறலாமை. அதாவது அவரின் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண் இருக்காது. அவரின் வாக்கு பெறலாமைக்கு ஒரு உதாரணம் தருகிறது இன்றைய முதல் வாசகம். கடவுளின் வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் கடவுளின் முன்னிலையில் பெருமைப்படுத்தப்படுவார்கள். அவர்களும் இறைவனை புகழ்ந்து பாடுவர் என்று சாலமோனின் ஞானம் கூறுவதை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 6 முதல் 9 வரை. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் உம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர்.
நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்றுபோல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ் பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு. குரலெழுப்பி மீண்டுமாக. மீண்டுமாக இணைந்து. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோரே அவரை புகழ்வது பொருத்தமானதே. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரையே நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதா உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசக முன்னுரை. நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்ற நம்பிக்கையை வரையறுக்கிறது. இன்றைய இரண்டாம் வாசகம் நம்பிக்கைக்கு வரையற தருகின்ற திருத்துதர் பவுல் தொடர்ந்து ஆபிரகாம் கொண்டிருந்த நம்பிக்கை பற்றி எழுதுகின்றார். நிலையற்றவைகள் என ஏற்றுக்கொள்ளும் இறைவனின் நம்பகத்தன்மை உள்ளது உணர்ந்து கொள்ளும் ஒருவரால் மட்டுமே நம்பிக்கை கொள்ள முடியும் என்று அறிவுறுத்தும் திருத்தூதர் பவுலின் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதரான புனித பவுல் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. அதிகாரம் 11, வாழ்வு தரும் வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர்.
ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள்,
இற்றுப்போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவரிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காலம் வேளையிலும் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுவான். அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும், பொதுவாக பங்குகளை போகும்போதெல்லாம் கேள்வி கேட்பேன். இந்த மாபெரும் கூட்டத்தை பார்க்கும்போது நிறையா கேள்வி கேட்கணும்னு ஆசை. ஆனால் நான் 5 கேள்வி மட்டும் கேட்குறேன். 3 மைக் இருக்குது. 1 2 3 மைக் இருக்கு. தயவுசெய்து இருக்கும் இடத்துலேருந்து கத்தாதீங்க. நிறைய பேருக்கு தெரியும் விடை. ஏன்னா இவ்வளோ பேருக்குதுனால நிறைய பேருக்கு விடை தெரியும். தயவுசெய்து மைக்கில் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு, எளிய பரிசு. முதலில் தாவீது அரசன் மிகப்பெரிய அரசன், ஆண்டவருக்கு நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர். தாவீது அரசன் தகாத முறையில் ஒரு பெண்ணோடு நடந்து கொண்டான். அந்த பெண்ணின் பெயர் என்ன? தவறு தவறு. யார் சொன்னா? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. உரியா வந்து பத்சேபாவுடைய கணவன் பெயர். அடுத்தது சிம்சோன் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. சிம்சோன் மிகப்பெரிய வலிமை மிக்கவன், போராளி, வீரன். நூற்றுக்கணக்கான எதிரிகள் பிலிஸ்தியரை கொன்று குவித்தவன். ஆனால் அவன் ரகசியத்தை ஒரு பெண்ணிடம் மறைக்க முடியவில்லை. அவன் வல்லமையினுடைய ரகசியத்தை ஒரு பெண்ணிடம் மறைக்க முடியவில்லை. அந்த பெண்ணின் பெயர் என்ன? ஓகே, சரியான விடை தெலைலா. வாங்க அடுத்தது.
அடுத்த கேள்வி கொஞ்சம் அன்னை மரியாள். இனி வர 3 கேள்விகளும் கடினமானவை. முதல் 2 கேள்வி ஈஸியாக கேட்டேன். நம்ம அன்னை உடைய தூய்மை மிகு பெயர் என்ற விழாவை என்று கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் உடைய தூய்மை மிகு பெயர் என்று கொண்டாடுகிறோம். எதுமா? தப்பு. மரியாளின் தூய்மை மிகு பெயர் மைக்ல மட்டும் சொல்லுமா? தவறு தவறு. மரியாள் உடைய தூய்மை மிகு பெயர் தவறு தவறு. போதும் நான் சொல்லிடுறேன். செப்டம்பர் 12. செப்டம்பர் 12. அடுத்து இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பற்றி கேள்விப்பட்டோம். ஈசாக்கு வழியாக ஈசாக்கே பலியிட சொன்னார் கடவுள். ஆபிரகாம் தயங்கவில்லை. ஈசாக் என்ற பெயரின் எபிரேய சொல்லின் அர்த்தம் என்ன, பொருள் என்ன? ஈசாக் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? மைக்ல பேசுங்க. மைக்ல கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்லணும். கிட்ட வந்துட்டீங்க. கிட்ட வந்துட்டீங்க. கரெக்டா சொல்லணும். இல்ல கிட்ட. எது முதல் ஆளுக்கே கொடுத்துடலாம் நினைக்கிறேன். சிரிக்கிறவன் 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 என்று பெயர் பொருள். ஓகே, சீக்கிரம் வாமா. அடுத்த கேள்வி தானியேல் தலைச்சிறந்த இறைவாக்கினர். தானியேல் தலைச்சிறந்த இறைவாக்கினர். தானியேல் 2 பகுதி இந்த கேள்விக்கு. தானியேல் எந்த நாட்டில் இறைவாக்கு உரைத்தார்? அவருடைய தனி சிறப்பு என்ன? தானியேல் எந்த நாட்டில் இறைவாக்கு உரைத்தார்? அவருடைய தனி சிறப்பு என்ன? யாரோ சொல்றாங்க, மைக்ல சொல்லுங்க. தனி சிறப்பு என்ன? அது கேளு. அம்மாவை சொல்லி கொடுத்தாங்கல்ல, அம்மா சொல்லி கொடுத்தா அதே அம்மா கேளுமா. யார் அது? சரியான விடை. வாங்க. பாபிலோன் கனவுகளை. சீக்கிரம் வாங்க. கடைசி கேள்வி. அது தங்க பதக்கம் இருக்கு. அதுக்கு நீங்க யாராவது பைபிள் பாருங்க. பைபிள் திருப்பாடல் 23 பிழை இல்லாமல் சொல்றவர்களுக்கு தங்க பதக்கம். திருப்பாடல் 23 பிழை இல்லாமல் சொல்றவர்களுக்கு தங்க பதக்கம். சத்தமா சொல்லு, கேட்கல. சரியா பாருங்க. மற்றவங்களா பைபிள் வச்சுக்கோங்க, பாருங்க. திருப்பாடல் 23. யார் பேச? வழி நடத்திடுவார். மேலும் சாவி நீரல் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிருக்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே
எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். சூப்பர் சூப்பர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Very good. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, இப்போ யாரும் அதிர்ச்சி அடையாங்க, நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. அன்பார்ந்தவர்களே, பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும். பணம் என்றால் பிணமும் நம்முடைய தமிழ் மரபில் இருக்கிற ஒரு பழமொழி. போன ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி உங்களில் சிலருக்கு நினைவிருக்கலாம். அறிவு கெட்ட செல்வந்தன், அவனுக்கு நிறைய விளைச்சல் வந்துருச்சு. அதனால அவன் என்ன சொல்றான், இந்த களஞ்சியத்தை எல்லாம் நான் எடுத்து விட்டு பெரிய களஞ்சியம் கட்டுவேன். அப்ப என்ன தானியத்தெல்லாம் அந்த களஞ்சியத்தை சேர்த்து வைப்பேன். அப்புறம் நான் என்னுடைய ஆன்மாவுக்கு சொல்லுவேன், நீ அமைதியாரு, நீ இப்ப உன் வாழ்க்கையை அனுபவி, உனக்கு வேண்டிய சொத்து இருக்குது என்று சொல்லுவான். ஆண்டவர் என்ன சொல்லுவார், அறிவிலியே இன்று இரவே நீ சாக போகிறாய், அறிவிலியே இன்று இரவே உன் உயிர் எடுக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசக தொடக்கம், குறிப்பாக பிறகு பின் வருகின்ற வசனங்கள் ஆண்டவரை மையமாக வைக்க வேண்டும், பணத்தை அல்ல. ஏனெனில் செல்வத்துக்கும் ஆண்டவருக்கும் நீ பணிவிடை செய்ய முடியாது. You cannot serve God and mammon. செல்வத்துக்கும் ஆண்டவருக்கும் பணிவிடை செய்ய முடியாது. இன்று முழுவதும் நான் பல தியான செய்திகள் கேட்டோம். நம்முடைய பற்று, நம்முடைய இதய துடிப்பு எங்கு இருக்கிறது? ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், எங்கே உன் செல்வம் இருக்குதோ அங்கதான் உன் இதயம் இருக்கும். நீ 5 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிற, பல இடங்கள்ல ஷேர் பங்குகள் வாங்கி வச்சுக்கிற, அங்கதான் உன்னுடைய நெஞ்சம், உன்னுடைய எண்ணம், உன் இதயம் எல்லாம் இருக்கும். கடவுளுக்கு அங்கே இடம் இருக்காது, கடவுளுக்கு அங்கே இடம் இருக்காது. ஆகவேதான் 3 விவிலியத்திலிருந்து 3 உதாரணங்கள் கொடுக்க போறேன். முதலில் தாவீதரசன், நான் கேள்வி கேட்டது அதனால்தான். தாவீதரசன் ஆண்டவருக்கு மிக மிக நெருக்கமானவன். ஆனால் ஒரு பலவீனத்தினால் ஒரு அழகிய பெண் குளிக்கும் போது பார்த்துவிட்டு அந்த பெண்ணை அழைத்து, பாத்ஷபா என்ற பெண்ணை அழைத்து தவறான நடந்து கொண்டான். அது மட்டுமல்ல, அவருடைய கணவர் உரியாவை போர்க்களத்தின் முன்வரிசையில் நிறுத்தி அவனை கொலை செய்ய வைத்தான். ஆகவே அவனுக்கு கடவுளிடமிருந்து பார்வை, கடவுளை மையமாக வைத்து கொண்டிருந்த பார்வை அவன் திடீரென்று பிறண்டது, பாவத்திற்கு அடிமையானான். அடுத்தது சிம்சோன். சிம்சோன் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஒரு நீதிபதி. கிதியோன், டெபோரா அவரை அந்த வரிசையில் வந்த ஒரு நீதிபதி, கடவுளால் மிகவும் அதிகமாக நேசிக்கப்பட்டவன். அவனுக்கு அசாதாரண வலிமையை கொடுத்திருந்தார் ஆண்டவர். பயங்கரமான வீரர், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிலிஸ்தியரை
அவனே தனி மனிதனாக இருந்து கொன்று குவித்தான் கடவுளுடைய எதிரிகளை. ஆனால் கடைசியில் ஒரு மங்கை உடைய திட்டத்திற்கு, அந்த மங்கை, அழகிய மங்கை உடைய ஆசை வார்த்தைகளுக்கு அவன் இணங்கி தன்னுடைய ரகசியத்தை சொன்னான். சிம்சோன், உன்னுடைய வலிமையின் ரகசியம் என்ன, உன் வலிமையின் ரகசியம் என்ன என்று அந்த பெண் முதல் 2 முறை அவளுக்கு கிடைக்கவில்லை. 3ஆம் முறை சொல்லிவிட்டான், என்னுடைய தலைமுடியில் இருக்கிறது. தலைமுடியை அவன் தூங்கும் போது எடுத்து விட்டார்கள். அவன் கைது செய்யப்பட்டான். ஆகவே கடவுளை நம்பாமல் ஒரு பெண்ணுடைய ரகசிய திட்டத்திற்கு அடிமையானான். கடைசியாக பேதுரு, உங்களுக்கு தெரியும் அந்த காட்சி, நற்செய்தியில அவன் ஒரு நாள் படகு திபேரியா கடலில் போய்கொண்டிருக்கும் போது அலைகள் மோதிக்கொண்டிருந்தன. அப்போது சீடர்கள் மட்டும் படகில் இருந்தார்கள். நடுச்சாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். அப்போது சீடர்கள் ஐயோ பேய் பேய் என்று அலறினார்கள். அப்போது இயேசு சொன்னார், அஞ்சாதீர்கள், நான் தான். அப்ப பேதுரு என்ன சொன்னார், நீர்தான் என்றால் நானும் கடல் நடக்க எனக்கு வரம் தாரும், வா என்றார் ஆண்டவர். அவன் நடந்தான். ஆனால் இடது பக்கம் வலது பக்கம் அடிக்கின்ற காத்தையும் அலையும் பார்த்தான், மூழ்கினான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கிவிட்டு, குறைவான விசுவாசம் உள்ளவனே ஏன் அஞ்சினாய்? குறைவான. ஆகவே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே ஆசிரியர் என்ன சொல்றார், நீங்க இயேசு மேல் கண்களை பதிய வையுங்கள். Fix your eyes on Jesus. இயேசு மேல் கண்களை பதிய வையுங்கள், பணத்தின் மேல் அல்ல. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். இயேசு மேல் உங்கள் கண்களை பதிய வையுங்கள். தினந்தோறும் தியானத்தில் மட்டுமல்ல, தினந்தோறும் வீட்டில் இருக்கும்போது இயேசுவின் அந்த படத்தில், இயேசுவின் திருதிய படம் நம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும், அல்லது இரக்கத்தின் ஆண்டவர் படம் இருக்கும். அந்த படத்தின் இயேசுவின் மேல் கண்களை பதிய வையுங்கள். அன்பார்ந்தவர்களே, பணத்தினால் வரும் ஆபத்துகளை ஒரு எழுத்தாளர் 5 ஆபத்துகளை குறிப்பிடுகின்றார். பண ஆசையினால் வரும் 5 ஆபத்துகள். பண ஆசை பணக்காரன் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஏழைகளுக்கும். ஏன்னா பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவன்லாம் அந்த ஆசைக்கு அடிமையானவன். அதே மாதிரி அதிக பணம் வைத்திருக்கிறவன், எனக்கு பணம் பத்தாது நினைக்கிறவனும் பணத்துக்கு அடிமை. ஆகவே 5 ஆபத்துக்கள் என்ன? சுருக்கமாக, 1, உன் பணமே ஒரு ஆபத்து தான். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், திருடர்கள் எந்நேரமும் வரலாம், திருடர்கள் என்றும் வரலாம். 2வது, இன்றைய காலகட்டத்தில் சைபர் கிரைம். எப்படி உங்களுக்கு தெரியும், சைபர் போலீஸே தனியா இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை அவர்களுக்கு செல்ல வருகின்ற செய்தி அவங்க அடிமையாகி விடுகிறார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை இழக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிலர் சொல்கிறார்கள், நீங்க 10,000 ரூபாய் போடுங்க, 3 மாசத்துல டபுள் ஆயிரும். 1 லட்சம் போடுங்க, 3 மாசத்துல 2 லட்சம் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய பேர் தெரியுறாங்க. பணத்தாலேயே பணத்தை நாம் இழக்கலாம், முதல் ஆபத்து. 2வது ஆபத்து, நம்முடைய ஒழுக்கத்தை இழக்கலாம், அறநெறியை இழக்கலாம். எப்படி என்றால், சிலர் நேர்மையாக இருப்பார்கள், ஆனால் வீட்டில் பற்றாக்குறை, கடன் அப்படின்னு இருக்கும்ப திருடுவதற்கு சோதனை அதிகமாக இருக்கும். பணப்பற்றாக்குறை எங்கு இருக்கிறதோ அங்கு திருடுவதற்கு வழிகளை தேடுவார்கள். ஒழுக்கமின்மை. முதல்ல தப்பு கணக்கு எழுதும் போது கஷ்டமா இருக்கும், போக போக தப்பு கணக்கு எழுதுறதே பழக்கமாய்விடும். பொய் சொல்றதே பழக்கமாயிடும். முதல் பொய் சொல்லும் போது கடினமா இருக்கும்,
அப்புறம் பொய் சொல்லி சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறது, தனது ஆன்மாவை இழக்கிறது. மூன்றாவது, நமது உறவுகளை இழப்போம். உறவுகளை பணமே குறியாக வைத்திருந்தால் யார்கிட்டலாம் பணம் இருக்கோ அவர்கிட்ட தான் சூழ்ந்துட்டு இருப்போம். நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை, நேர்மையானவர்களை, ஆனால் பணம் குறைவாக உள்ளவர்களை இழக்க நேரிடும். பணமே குறியா இருந்தா யாரெல்லாம் பணம் இருக்கு அவங்கள சுத்தி தான் போவ நமக்கு ஆசையா இருக்கும். ஆகவே நல்ல உறவுகளை இழக்க பெரிய ஆபத்து. நான்காவது, தன்னையே இழக்க. பணம் பணம் என்று மூழ்கி தன்னையே இழக்க, தன்னுடைய மற்ற எல்லாத்தையும், அமைதியை இழக்க. இரவிலே தூக்கம் இல்லை. பணத்தை யாராவது திருடுவாங்களா, யாராவது ஏமாற்றிடுவாங்களா, தன்னையே இழக்க, தன்னையே அழித்து கொள்ள. கடைசியாக வான் வீட்டை இழக்க, விண்ணகத்தை இழக்க, முடிவில்லா வாழ்வை இழக்க. போன வாரம் நற்செய்தியில அந்த அறிவற்ற செல்வந்தன் தன்னையே இழந்து விட்டான். அவன் கண்டிப்பாக தன்னை சுயநலவாதியாக இருந்து தன்னையே இழந்து முடிவில்லா வாழ்வையும் இழந்து விட்டான். ஆகவே இந்த 5 அபாயங்கள் ஆகவேதான் அன்றே 100 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல் மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? பணம் வைத்திருப்பது தவறில்லை, பணம் வைத்திருப்பது தவறில்லை. அவருக்கே நண்பர்கள் அந்த காலத்துல யார் தெரியுமா? டாடா, பிர்லா, அந்த காலத்து பணக்காரர்கள். அந்த காலத்துல லட்சம் பெரிய பணம். அவர்களாம் லட்சமா வச்சிருந்தாங்க. அவர்கள் வீட்டில் போய் தங்கினார் மகாத்மா காந்தி. ஆனா அவருடைய கொள்கை என்ன? யாரிடமா பணம் அதிகமா இருக்கோ அவர்களெல்லாம் கண்காணிப்பாளர்கள். அந்த பணம் அவர்களுக்கு சொந்தம் அல்ல, அவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. காரணம், அடுத்தவன் பசித்திருக்க, அடுத்தவன் தேவையில் இருக்க அந்த பணம் அவனுக்கு தான் சொந்தம். நீ கண்காணிக்கின்றாய். இப்போதைக்கு மற்றவனுக்கு கொடுக்க வேண்டும், உடனே அல்லது கூடிய சீக்கிரம் நீ கொடுக்க வேண்டும். ஆகவே யாரும் நான் உழைச்ச இந்த 3 வீடை கட்டினேன், நான் உழைச்ச அந்த 5 நிலத்தை வாங்கினேன், அந்த பேச்சுக்கே இடமில்லை. நீ எத்தனையோ ஏழைகள் உணவில்லாமல் தங்க இடமில்லாமல் இருக்கும்போது நீ உன் பணத்தை பெருக்கிக் கொண்டே போவது அநீதி. பணம் அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும். ஆகவே பணம் வைப்பது தவறு என்று சொல்லவில்லை. கண்டிப்பாக பணம் வேண்டும், நம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், எதிர்காலத்துக்கு சேமிப்பு வேண்டும், திருமணத்துக்கு பணம் வேண்டும். ஆனால் பணமே குறியாயிருப்பதுதான் தவறு. பணமே ஆண்டவரே நம் வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் சொல்லுவார்கள், பணம் நல்ல ஊழியன், கெட்ட தலைவன். பணம் நல்ல ஊழியன், கெட்ட தலைவன். நம் பணத்தை தலைவனாக்கி விடக்கூடாது. ஊழியன் நான் சொல்றபடி நடக்க வேண்டும். ஆகவே அதிகமாக பணப்பற்று உள்ளவனுக்கு அவன் அடிமை. அவன் தன்னுடைய சுய ரூபத்தை, ஆளுமையை இழந்து பணத்துக்கு அடிமையாகி விடுகிறான். அந்த பணம் அவனுடைய நினைவு, அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய உறவுகள் எல்லாவற்றையும் தாக்கும். அவன் சிந்திக்கின்ற விதம், அவனுடைய உறவுகள், பழக்க வழக்கம், அவன் நேரத்தை எப்படி செலவு செய்கிறான், எல்லாத்தையும் பணம் நிர்ணயிக்கும். பணம் நிர்ணயிக்கும். அன்பு நிர்ணயிக்காது, கடவுள் நிர்ணயிக்க மாட்டார், பணம் நிர்ணயிக்கும். ஆகவே பணம் இறுதியாக பணம் உண்மையான அன்பையும் உண்மையான நட்பையும் பெற்று தராது. உண்மையான நட்பும் அன்பும் கடவுளிடமிருந்தே வருகின்றன. ஆகவே நாம் இந்த தியானத்தை முடிக்கின்ற வேளையிலே நம்மிடம் கொஞ்சம் அதிகமாக பணம் இருந்தால் தர்மம் செய்யுங்கள். நற்செய்தி வாசகத்துல முதல் பகுதியில் அதான் சொன்னார், உங்கள் செல்வத்தை விண்ணகத்தில் சேர்த்து வையுங்கள், அங்கு திருடன் வரமாட்டான், பூச்சி அரிக்காது. தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியிலே கேட்டோம். ஆகவே நாம்
கடவுளுக்கு தான் சொந்தம், பணத்திற்கு அடிமை அல்ல. கடவுள்தான் நம் வாழ்க்கையின் மையம் என்ற உறுதி பூண்டு தொடர்ந்து திருப்பலியிலே கலந்து கொள்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவின் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்திட ஒன்றாய் கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவிழத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. ஆற்றலின் ஊற்றான ஆண்டவரே, எம் தாய் திரு அவைக்காக வேண்டுகிறோம். எம் திருத்தந்தை லியோ, எம் மறைமாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார்கள் ஆகியோரோடு இறை மக்களாகிய நாங்களும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் முன்மாதிரி உள்ளவர்களாகவும் நீர் எம்மிடம் ஒப்படைத்துள்ள பணிகளை நெஞ்சம் பூரி படியும்படி ஆற்ற வேண்டிய அருளை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசருக்கெல்லாம் அரசராகிய இறைவா, எமது நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் நாட்டு மக்களின் நலனின் அக்கறை கொண்டவர்களாய் அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த நல்லாட்சி வழங்கிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனாகிய இறைவா, எம் மறைமாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்காக வேண்டுகிறோம். தமது பெயர் கொண்ட இவ்விழா நாளில் புனித லாரன்ஸின் பரிந்துரையால் உடல் உள்ள நலன்களை பெற்று எமது மறைமாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் வழிநடத்திட அவருக்கு வேண்டிய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனாகிய இறைவா, எமது நாட்டில் வாழும் ஏழை எளிய மக்கள், அனாதைகளுக்காக, ஆதரவற்றர்களுக்காக, நோயாளிகளுக்காக வாழ்வோர் தம் வாழ்வில் நம்பிக்கை இழந்து விடாமல் உம் அருள் துணையால் புது வாழ்வு பெற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாக. எங்கள் தகுதியிலே நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தையே முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைநின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோ இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூத அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி என்றும் பாடுவதாவது. கரம் தட்டி உற்சாகத்தோடு உள்ளத்தினால் தந்து பாடுவோம். வான்படைகளின் கடவுளமானவர் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வதுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும்
இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றியை செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராம். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையவராகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அன்பு ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி இன்றைய நாளில் உம் திருமுன் ஒரே குடும்பமாக மண்டியிட்டு ஜபித்து கொண்டிருக்கின்ற இம்மக்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகு விட்டு சென்ற அனைவரையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்றவர்களையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலருக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நான் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தேவா கொடுத்திடவா, அருளிலை பொழிந்திடவா. இறையன்பில் வாழவும் பிறரன்பில் வளரவும் தெய்வீக மருந்தாய்வா.
ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆயரின் திருக்கரங்களினால் இறையாசிரை பெற்றிட அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடம் இருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசையின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. இறைவன் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ள செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வாள் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியிலே நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பெற்றினை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் ஒளி வீச சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தயவு செய்து அனைவரும் அப்படியே அமரவும்.